நமஸ்காரம். நான் போன ஜனவரியில் மலேசியா வந்துட்டு போனேன். டிசம்பர் டு ஜனவரி. அந்த நேரத்தில் சில பேர் சென்னையில் போய் ஆர்டிசிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி மெட்ராஸில் போயிட்டு சென்னையில் போயிட்டு ஏகப்பட்ட செலவு செஞ்சும் ஒரு ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு வரல. கடைசியில் கேரளாவில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கேட்டதுக்கு இந்த கேஸ் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் தான் கேரளாலையும். அது பிறகு நான் அந்த பொண்ணோட ஜாதகம் நான் ஏற்கனவே அவங்க கேரளா வர்றதுக்கு முன்னாடி இங்கே வச்சே பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன மருந்து மீன்ஸ் இயற்கை உணவு, அவங்களுக்கு இயற்கையாக நம்ம கிடைக்கிற தேன், வெண்மிளகு, அதே மாதிரி வல்லாரைக்கீரை, இந்த மாதிரி நெய், ஒரிஜினல் நெய், அந்த மாதிரி கொஞ்சம் அது போக ஆயுர்வேதிக்கில் சில நெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 90 நாளில் ஃபிட்ஸும் இந்த குழந்தை கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. இன்னைக்கோட அவங்களுக்கு ஜனவரி 15, 20 எடுத்துக்கோங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட 90-100 நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன். இன்னைக்கு வரையும் ஃபிட்ஸ் வரல. அந்த குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இந்த தோஷங்கள் எல்லாம் வர்றதுக்கு மூல காரணம் என்னென்னா அந்த ஜாதகங்களை பூரா எடுத்து ரிசர்ச் பண்ணுறப்ப தான் அதில் ரொம்ப விஷயங்கள் தெரியுது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், முன்னோர்கள் மீன்ஸ் நம்ம தான் 4 தலைமுறைக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியில் பிறந்திருப்போம். அப்போ திரும்பி அது ஒரு வயசான காலத்தில் செய்கிற தப்புகளா, இல்லை என்னதா, இல்லை வீட்டோட அமைப்பா, கிரக நிலைகளா, இல்லை 4ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறதா, இல்லை சூரியனோட ராகு எதுக்கலாம், இல்லை சந்திரனோட ராகு எதுக்கலாம், இல்லை சுக்கிரனோட ராகு எதுக்கலாம், இல்லை புதனோட ராகு எதுக்கலாம், இல்லை சனியோட ராகு எதுக்கலாம். இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்னால தான் இந்த தோஷங்கள் எல்லாம் வருது. 2வது, சில குழந்தைகள் பொதுவாக லேடிஸ்களுக்கு அந்த பீரியடு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகாமல் உருவாகிறப்ப தான் பிரெயின் சம்பந்தப்பட்ட டியூமர், இந்த மாதிரி நோய்கள் வந்திருக்கு. இதுவும் நம்ம ரிசர்ச்சில், அஸ்ட்ராலஜியில், மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இவ்வளவும் நம்ம படித்து அதுக்கு உண்டான இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம மருந்துகள் எல்லாமே இயற்கையாக உணவு, இயற்கை மருந்துகள் தான். இது எல்லாமே பாட்டி வைத்தியம், இதில் தான் கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலையும் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற புக்குகள்லையும் இருக்குது, நம்ம சித்தர்கள் எழுதுறதுலையும் மருந்துகள் இருக்குது. அப்போ நம்ம சித்தா ஆயுர்வேதிக்கில் கரெக்டான ஸ்டெராய்டு சேர்க்காம மருந்துகள் கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்குது. அது ஆரோஸ்கோப்பும் அந்த குழந்தைகளோட ஜாதகமும் அவங்களுக்கு என்ன நோயின்னு நம்ம கண்டுபிடிச்சு இந்த 90 நாளில் நிவர்த்தி கொடுத்துருக்கோம். அதனால